எல்லையில் பாகிஸ்தானின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை செயலிழக்க செய்யும் அதிநவீன கருவிகளை இந்திய ராணுவம் பொருத்தி வரும் நிலையில் 7வது நாளாக பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம்தான் போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. கடந்த வாரம் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது. இயற்கையின் அழகை ரசிக்க சென்ற சுற்றுலா பயணிகள் 26 பேரை பயங்கரவாதிகள் கொடூரமாக சுட்டுக் கொன்றனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மீது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்திய அரசு. சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு, பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தானிடையே தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில்தான் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இரவு பகல் பாராமல் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. அண்மையில் துப்பனிகலி, ராம்பூர் எல்லைச்சாவடி பகுதிகளில் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றியது. இதனை சுதாரித்துக் கொண்ட இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு இந்த தாக்குதலை முறியடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இப்படி பரபரப்பான சூழலில் பாதுகாப்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்திய எல்லையில் பாகிஸ்தானின் ட்ரோன், ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்து செயலிழக்க வைக்கும் அதிநவீன கருவிகளை எல்லையில் பொருத்தி வைத்துள்ளது இந்திய ராணுவம். இந்த நிலையில்தான் மீண்டும் 7வது நாளாக இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. குப்வாரா, உரி, அக்னூர் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து விரட்டி அடித்ததாக ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கைக்கும் விரைவான, உறுதியான பதிலடி கொடுக்கப்படும். உலக அமைதிக்கு பாகிஸ்தான் உறுதி பூண்டிருந்தாலும் தேசிய நலன்களை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளோம் என பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஜெனரல் அசீம் முனீர் பேசியுள்ள சம்பவம்தான் மேலும் போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது.